அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம். எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம். இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது. 4 விசேஷ காலம் சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இது எப்போதுமே விசேஷ காலம் தான். தை மாசம் 1, 2, 3 இது விசேஷமான காலம். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பார்த்தோம்னா 14ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கான மகாலயபட்ச அமாவாசை. இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா தைப்பூசம், தை மாசம் 29ஆம் தேதி. எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. தை மாசம் 29ஆம் தேதி தான் அந்த தைப்பூசம் வருது. முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைப்பூச திருவிழா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைப்பூச திருவிழா. தமிழருடைய திருவிழா, தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா. இதுலயும் கலந்துக்கங்க. அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பொதுவா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், அதாவது அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீன ராசி. இதுலயுமே நல்ல ஒரு டேலண்டான குணம் மீனராசி என்பது இருக்கும். ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி. புத்திசாலியான ராசி மீனராசி. இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் எல்லாமே இந்த மீனராசி கிட்ட உண்டு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்காரங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. நிறைய பேர் இந்த போட்டியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறைய கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாரையும் பாருங்க மீனராசியுடைய தொடர்புல இருப்பாங்க. மருத்துவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரும்பு சார்ந்த துறை சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர்கள் எல்லாமே இந்த மீனராசியோட தொடர்பு இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயுமே இந்த மீனராசி பயங்கரமா வேலை செய்யும். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா, இதை பத்தி தான் ஃபுல்லான வீடியோ. இது தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இப்ப தை மாசத்தை பத்தி நான் பேசுறேன்னா, உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி, இப்ப ரீசெண்டா என்ன நடக்கும் பாருங்க. மெயினா திசையை விட்டுருங்க. புத்திநாதன் நல்லா இருக்காரா, இப்ப நம்ம பேசுறோம்னா புத்திநாதன் நல்லா இருக்காரா, அதை பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலன் பார்க்கலாம். ஏன்னா கோச்சாரங்கிறது 20% தான். உங்களுடைய விதி ஜாதகம் தான் 80% வேலை செய்யும். அதனாலதான் பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுப்பேன். ஏன்னா மீனராசியார் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே எனக்கு கரெக்டா வருதுங்கிறாங்க. இப்ப ஜாதகத்தை தசாபதியை பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசியுடைய குணம் வேற. இதுலயுமே அன்பான குணம், தன்மையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், அறிவாற்றல் குணம் உங்கள்ட்ட எல்லாமே இருக்கும். அதனால சொல்றேன். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க, ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுடைய ராசியிலே 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார், அதாவது ரிஷப ராசியில. அடுத்து 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது கடகராசில 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கன்னி ராசியில 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது தனுசு ராசியில 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அது மகர ராசியில 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது தை மாசம் 8ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் வாரத்தில் உள்ள புதன் பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம், தை மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய இணைகிறார், 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு போறாரு. சுக்கிர பகவான் உங்க ராசிக்கே வராது எப்ப, 15ஆம் தேதிக்கு அப்புறம். கரெக்டா
தை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்க ராசி வராரு. சூப்பரான கிரக அமைப்பு யாருக்குன்னா இந்த மீன ராசிக்கு இருக்குது. அப்ப டைமிங் பக்காவா இருக்கு. கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சா ஒரு அடி அடிக்கலாம். தைரியமா இறங்குங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றேன். மீனராசிக்காரங்க எதுலையுமே தைரியமா இறங்குங்க. எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. பயப்படாம இறங்குங்க. எல்லா விஷயத்திலும் பயப்படாம இறங்குங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. மீனராசியை பொறுத்தவரை நிறைய பேர் பாருங்க, மீனராசிக்காரங்க இந்த விரயசனி என்னடா விரயசனி, நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு வெற்றியை பார்க்க முடியலையே, ரொம்ப தடப்புனதே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காதீங்க. தயவு செய்து இருக்காதீங்க. யாருமே, நான் பொதுவா சொல்றேன், யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. அந்த கர்மவினையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், என்ன வழிபாடு பண்ணா அந்த கர்மவினையை குறைக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். மீனராசியை பொறுத்தவரை எல்லாம் தான் சொல்றல, இவங்களுக்குள்ள அறிவை வெளியில கொண்டாந்துட்டாங்களே, இவங்க தான் அங்க பெரிய ஆளா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய சிந்தனை எல்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லா கலையும் ரசிக்கக்கூடிய தன்மை ஒரே ராசி மீனராசி தாங்க. அனைத்து கலையுமே தெரியும், அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க மீனராசி. இனிமேல் பாருங்க, வரக்கூடிய காலகட்டம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த வரக்கூடிய தை மாசம், தை பிறக்குது, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தோல்வியே தள்ளிவிட்டு வெற்றியா பார்க்கக்கூடிய நேரம் வருது. முதல் பலன் என்ன சொல்லலாம், உங்க ராசி ராகு இருந்து ஏமாற்றத்தை கொடுத்தாரா? நம்ம ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டார். லாப வருமானத்தை, பொருளாதாரத்தை சேர்க்கையை இப்ப கொடுப்பார். ஏன் கொடுப்பாரு? சுக்கிரபவன் சேர்ந்திருக்காரு, அப்ப கொடுப்பாரு. உங்க ராசிக்கு சுக்கிரபவன் வர போறாரு, அதனால கொடுப்பாரு. இப்ப பொருளாதார வருமானம் சுக்கிர வந்தா என்ன அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப ஜாதக தசாபதி இருந்தா எப்படிப்பட்ட ஒரு காசு பணம் தடையா இருக்கு, இங்கிட்டு பெரட்ட முடியல, அங்கிட்டு பெரட்ட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப இந்த மாசத்தை எப்படி நான் பேஸ் பண்ண போறேன் குழப்பிட்டே இருப்பீங்களே, தைரியமா நீங்க பேஸ் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு ஜெயமா வரும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்ல நேரம் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு, அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க, இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு மீனராசியை பொறுத்தவரை வரும். இப்ப வீடு வாங்க போறேன், நான் இடம் வாங்க போறேன், பூமி வாங்க போறேன்னா இப்ப வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். ஏன், எதனால, என்ன காரணம், எப்படி சொல்றீங்க? 4ஆம் வீட்டு தேதி 11ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் சேர்ந்து இருக்கனால கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வரலாம். அதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மீனராசியை பொறுத்தவரை. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வரும். இந்த காலகட்டம் பார்த்துக்குங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப நான் கடன் வாங்கி வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்கினா கண்டிப்பா வாங்குங்க. அதுக்கான நேரம் தான் இருக்கு. ஏன், அது அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கலாம். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி அங்க சேர்ந்து இருக்கிறார். அப்ப அந்த வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, மீனராசிக்கு உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு எழுதக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வருது. தடைகள் இல்ல அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன். அதே மாதிரி கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நிறைய பேர் கடன் இருக்கு, அந்த கடன் கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க, இப்ப கடனை அடைப்பீங்க, அதுக்கான நேரம் வந்துருச்சு. வேலை பார்க்குற ஆளுக்கு நல்ல பேர் வரும், நிரந்தரமா வேலை கிடைக்கும். மெயினா வேலை பார்க்குறவங்க, அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மீனராசிக்கு இருக்கு. இப்போ ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணீங்களா, தைரியமா முயற்சி பண்ணுங்க. இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிடும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு அந்த ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய நேரம் மீனராசியை பொறுத்தவரை இருக்குது. இப்ப என்ன சொல்லலாம், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை ப்ரமோஷன் கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும். இது எல்லாமே யாருக்கு சொல்லலாம், மீனராசிக்கு சொல்லலாம். டைமிங் பக்கா வேலை செய்யும். கடன் பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது. எப்படி நீங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தம் இருக்காதுங்க. இதாங்க ஃபர்ஸ்ட். கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தம் இருக்காது. பிடிச்ச பெண்ணு, முதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா, எந்த ஒரு திருமணம் சரி, இப்ப திருமண வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும், பயப்படாதீங்க. படிப்பு கல்வி டாப்பா வருவாங்க. படிப்பு கல்வியில எந்த ஒரு தடை இல்லாம, தாமதம் இல்லாம நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இப்ப மீன ராசியா இருக்கும். ஆல்ரெடி இவங்க படிப்பு கல்வியில தடைப்படாது, எல்லாத்தையும் பேஸ் பண்ணிடுவாங்க. இனிமே நல்லா இருக்கும். இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா, அனைவருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க லக்னத்தோட யாருக்கு சூரிய பகவான் தொடர்பு இருக்காரோ அனைவருமே இப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எழுதுங்க. ஏன்னா நீங்க பொதுமக்களுடைய சேவையில நீங்க வேலை பார்க்கணும். அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வேலை பார்க்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப ஜாதகத்துல தசாபதி இருந்த இப்ப அரசாங்க வேலை உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதியே கொடுக்கலாம். யாருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு.
இப்ப இது எல்லாமே நல்லா இருக்கும். அரசியல் வாழ்க்கையும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, காதல் திருமணம் சரி, இல்ல குழந்தை பாக்கியம் சரி, இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் வருது மீனத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி வெளிநாடு வெளியுறவகம், இப்போ வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலைக்கு போகணும், நான் ஒரே கம்பெனில வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கான்னு சொல்லி ஒரு மன வருத்தத்திலே இருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷனான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை வரக்கூடிய அமைப்பு வரலாம். யாருக்கு? மீனராசியை பொறுத்தவரை 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கும் போது இங்க ப்ரமோஷனான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை, எல்லாமே வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேற கண்ட்ரியை மாற்றக்கூடிய அமைப்புலாம் வரலாம். அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம், தொழில நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வரலாம். அதே மாதிரி பாருங்க, நீங்க பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கேன், அந்த பணத்தை நான் வாங்குவானா வாங்க மாட்டானா, இப்ப வாங்கக்கூடிய டைம் இருக்குது. உங்க அமைப்புல அந்த பெருங்கொண்ட பணம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்ல லாபகரமான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு நீங்க அதிகமா பணத்தை கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த பணம் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. லாட்ரி யோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க, தைரியமா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு 100% மீனராசிக்கு வேலை செய்யும். இதுல மாற்று கருத்தே இல்ல. நல்ல ஒரு அமைப்பான ஒரு டைம் வருது. ஏன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, அதனால சொல்றேன். அதே மாதிரி பாருங்க, இந்த சனி பகவான் 12ஆம் விரைய சனியெல்லாம் பயப்பட வேணாம். விரைய சனி வந்தாலும் உங்களுக்கு தாக்கங்கள் இப்ப கொஞ்சம் குறையும். சுக்கிரபகவான் வந்து உங்களுக்கு சுகபோகமா வைக்கக்கூடிய அமைப்புலாம் வருது. ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் யோகமா இருக்கு அவங்களால சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க. இப்ப பெண்களுக்கு பாருங்க எல்லா விஷயம் நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க. அடுத்து இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை, அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பாத்துக்குங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பலன் சொல்லி பயங்கரமான ஒரு சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது. எடுக்கக்கூடிய முயற்சி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே படிப்பு கல்வியிலே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது. நிறைய பேருக்கு படிப்பு கல்வி தடை இனிமே இருக்காது. குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி, நல்ல அனுகூலம், இது எல்லாமே உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துங்க இந்த புரட்டாதி பிறந்தவர்களுக்கு இனிமே தடைகள் இல்லை, கவலைப்படாம பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இதுலயுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்க இரும்பு வேலையா இருக்கட்டும், இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு சார்ந்த விஷயம் வரக்கூடிய அமைப்பும் வருது. அதே மாதிரி கணவன் மனைவிகளை ஒற்றுமை நல்லா இருக்குது. படிப்பு கல்வி, கணவன் மனைவி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு பாத்துக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலியான குணம், டேலண்டான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம், ஒரு விட்டு கொடுத்து போற குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா சிந்திக்க குணம் எல்லாமே இருக்கும். இனிமே படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர், இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய தை மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.